வணக்கம். நான் டாக்டர் சரத்குமார், ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஃப்ரம் ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஓஎம்ஆர். இன்னைக்கு நாம பார்க்க போறது டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் பத்தி. டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பேரு வரதுக்கான காரணம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற அந்த மொபைல் ஃபோன் யூசேஜ் ரொம்ப அதிகமானதுனால. இன்னைக்கு மொபைல் ஃபோன் இல்லாதவங்களே கிடையாது. ஈவன் சில்ட்ரன்ஸ் 14 to 14 இயர்ஸ்ல இருந்தே மொபைல் ஃபோன்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப் பீப்புள் வரைக்கும் மொபைல் ஃபோன் யூசேஜ் ரொம்ப காமனாக இருக்கு. இப்போ இந்த சினாரியோவில் மொபைல் ஃபோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற விதம் அது சரியா இல்லாததுனால தான் இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய கழுத்து வலியோடைய ஒரு வகைகள் அது உருவாக காரணமா இருக்கு. இந்த டெக்ஸ்ட் நெக் சிண்ட்ரோமை ரீசன் வந்து மொபைல் ஃபோன்ஸ் மட்டும் கிடையாது. மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்ற விதம், நம்ம அதை ஒரு மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணும்போது நம்ம மொபைல் ஃபோனை இப்படியே தான் கீழே பார்த்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். கீழே ஒரு மெசேஜ் வந்தாலும் சரி, நம்ம ஏதாவது ப்ரௌஸ் பண்ணணும்னாலும் சரி, ஏதாவது ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணணும்னாலும் சரி, நம்ம மொபைல் ஃபோன்ஸை கீழே பார்த்துக்கிட்டே யூஸ் பண்ணுறோம். இது மொபைல் ஃபோன்ஸ், தென் டேப்லெட்ஸ், ஐபேட், மேக் ஆர்எல்ஸ் மற்ற கம்பெனி டேப்லெட்ஸ் மாதிரியான டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம போஸ்டரை கீழேயே தான் வச்சுட்டு இருக்கோம். மூணாவது கேமிங். தொடர்ந்து கேமிங் விளையாடுறவங்க அவங்க என்ன பண்றாங்க, இந்த போஸ்டர்லேயே 4 hours 5 ஹவர்ஸ்க்கு மேலே மெயின்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த விஷயங்கள், தென் லேப்டாப்ஸ் யூஸ் பண்ணும்போதும் டெஸ்க்டாப்ஸ் யூஸ் பண்ணும்போதும் அவங்களுடைய போஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே பர்டிகுலராக இந்த கண்டிஷனில் பார்க்க வேண்டியது பாஸ்டர்னா நம்ம எப்படி உட்காரோம். எல்லாத்துலேயுமே ஒரு எரக்ட் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். நிற்கும் போதும் சரி, நம்ம உட்காரும் போதும் சரி, இப்படி உட்காராம இந்த மாதிரி ஒரு பக்கம் சாஞ்சா மாதிரியோ இல்லை முன்னாடி குனிஞ்ச மாதிரியோ நம்ம உட்காந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரெச் ஆகும். அந்த பாஸ்டர்லேயே அது அடாப்ட் ஆகிடும். ஸோ பாஸ்டர் ஒழுங்காக இல்லைன்னா நம்ம அது எந்த பாஸ்டர் நம்ம மெயின்டைன் பண்ணுறோமோ இந்த அடாப்டேஷன் சொல்கிற நம்ம உடம்பு அதுக்கு செட் ஆகிடும். தென் நெக்ஸ்ட் திங், இப்போ இதெல்லாம் தான் ரீசன்ஸ். நம்ம ஒரு பாஸ்டர் நார்மல் பாஸ்டர்ல இருந்து டீவியேட் ஆகி ஒரு அப்நார்மல் பாஸ்டருக்கு ரொம்ப நேரமா நம்ம போகும்போது நமக்கு அது அடாப்டபிலிட்டி வரும்போது இந்த மாதிரி டெக்ஸ்ட் ஹேண்ட் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய கழுத்து வலி வரலாம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, ஸ்மார்ட் ஃபோன் சிண்ட்ரோம்னு சொல்லுவோம். இது ஸோ இதனால என்னென்ன சிம்டம்ஸ் வரும்னு பார்த்தா, கழுத்து வலி, மேல் முதுகு வலி, தோள்பட்டை வலி, தொடர்ந்து நமக்கு தலைவலி வரும். தலைவலி வர்றது, மயக்கம், இது மாதிரி வரைக்கும் கூட போகலாம். டென்ஷன் ஹெட்ஏக்ஸ் மாதிரியான சிம்டம்ஸும் பேஷண்ட் டெவலப் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கும்போது நம்மளுடைய பாஸ்டரும் நம்மளுடைய அந்த டெய்லி ஆக்டிவிட்டீஸ், மொபைல் ஃபோன் யூசேஜஸ் தான் ரீசன். நெக்ஸ்ட், இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபோன் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா அதை நம்ம இப்படி தான் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது நமக்கு மெசேஜ் வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நாம ஏன் இது மாதிரி பார்த்து பழகக்கூடாது? நம்மளுடைய பாஸ்டரை, நம்மளுடைய கழுத்து பாஸ்டரை நம்ம ஏன் எரக்டாக கொண்டு வரக்கூடாது? நேராகவே பார்த்து பழகணும். தென் ஐபேட் யூஸ் பண்ணாலும் சரி, ஏதாவது நீங்கள் மொபைல் கேசஸ், எவ்வளோ ஆக்சசரிஸ் அவைலபிளாக இருக்குது இன்டர்நெட்டில். ஸோ அது எல்லா ஆக்சசரிஸுமே நம்மளை ஸ்ட்ரெயிட் பாஸ்டர்லேயே நம்ம எப்போவுமே நம்மளே மெயின்டைன் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நம்ம மாற்றிக்கலாம். இதை டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம மாற்றிக்கிட்டு நம்ம கொண்டு வரது அது ஒரு தீர்வாக இருக்கும். செகண்ட் திங், எக்ஸசைசஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த எக்ஸசைசஸ் ரெகுலர்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் ஜிம்க்கு போகும்போது நம்ம அந்த எக்ஸசைசஸ் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அது வந்து இந்த மாதிரி புவர் பாஸ்டர் கரெக்ஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், ப்ளஸ் நம்மளுடைய நெக் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங்கும் ஹெல்ப் பண்ணும். அந்த நெக் மசில் ஸ்ட்ரென்தனிங்கும் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸும் பண்ணும்போது நமக்கான நெக் பெயினை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த நெக் பெயின் இருக்கிறவங்க, ரொம்ப நாளாகவே இந்த கிடினஸ் அது மாதிரியான பிரச்சனைகளில் சஃபர் ஆகிறவங்க, சர்வைக்கல் ஸ்பைன் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைசஸ் வந்து முக்கியமான எக்ஸசைஸ் சின் டக் எக்ஸசைசஸ்ன்னு சொல்லுவோம். சின் டக் எக்ஸசைசஸ் அப்போ கோழி கழுத்து மாதிரி தான் நம்ம கழுத்தை அப்படி நீண்டு வச்சுக்கணும். ஒரு 10 செகண்ட்ஸ் நம்மளுடைய எரக்ட் பாஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். நம்ம கழுத்து போகும்போது நம்மளும் இப்படி குனியக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு நம்மளுடைய கழுத்தை மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். அதில் நம்ம 2 விரலை வச்சு கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணும்.
அது மாதிரி 10 எண்ணணும். 10 எண்ணனதுக்கு அப்புறம் இது மாதிரி இது ஒரு செட். இது மாதிரி 10ல இருந்து 20 செட்ஸ் பண்ணலாம். இது ஒரு எக்ஸசைசஸ். செகண்ட் எக்ஸசைசஸ் சம் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல்ஸ். இந்த டவல் மாதிரி ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல்ஸ் இருந்தா அது இன்னும் வசதியா இருக்கும். நெக்ல இப்படி வச்சுட்டு ஒரு சின்ன ப்ரெஷர். இந்த எக்ஸசைஸ் அப்போ நம்ம கிளாத்தை பின்னாடி போட்டுட்டு நம்ம கழுத்தை பின்னாடி தரணும். நம்ம கைகளுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்க முன்னாடி தரணும். ஸோ அப்போ பின்னாடி இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகும். செகண்ட் திங், இதை இந்த டவல் ஆர் ஸ்ட்ரெச்சபிள் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஷோல்டர்ஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணலாம். ஷோல்டர்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும்போது நம்மளுடைய ஆர்ம்ஸ் ஷோல்டர் பிளேட்ஸ்லாம் நல்லா வைட் ஆகும். ஸோ இதை ஒரு 10 செகண்ட் பண்ணுறது ஒரு எக்ஸசைசஸ். அடுத்தது பண்ண வேண்டிய எக்ஸசைசஸ் நம்மளுடைய கைகளை பயன்படுத்தி மசில்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குறது. இப்போ கழுத்தை இப்படி நீங்கள் பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி கீழே பார்த்துக்கிட்டு நீங்கள் பெண்ட் பண்ணும்போது இதை நம்மளுடைய தலையை மேல் பக்கமாக ப்ரெஷர் கொடுக்கணும், கையில் கீழே பக்கமாக ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இங்கே மசில்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இது எல்லா கார்னர்ஸ்லயுமே நம்ம பண்ணணும். சேம். பின்னாடி இது எல்லாமே ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், ஸ்ட்ரென்தனிங் அண்ட் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ். ஸோ இந்த டெக்ஸ் நெக் சிண்ட்ரோம் இதை அவாய்ட் பண்றதுக்கு நம்மளுடைய பாஸ்டர் கரெக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சேர்லையோ இல்லை பெட்ல படுத்துட்டு இருக்கும்போதும் சரி, நம்ம எப்படி உட்கார்றோம், என்ன பாஸ்டர்ல உட்கார்றோம், எரெக்ட் பாஸ்டர் ஸ்ட்ரெயிட்டா உட்கார்றதும் ஸ்ட்ரெயிட்டா பார்க்கறதும் ரொம்ப முக்கியம். அண்ட் நம்ம டிவி வீட்டில் யூஸ் பண்ற டிவியும் கூட நம்ம எங்க உட்கார்றோமோ நம்ம ஐ லெவலுக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ல மெயின்டைன் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை ரெகுலரா பார்த்துக்கிட்டு நம்மளுடைய பாஸ்டர்ல கவனமா இருந்தால், நம்மளுடைய டே டு டே லைஃப் ஸ்டைல்ல நம்ம கவனமா இருந்தால் இந்த மாதிரி நெக் பெயின், ஷோல்டர் பெயின் ரொம்ப ஈஸியாகவே அவாய்ட் பண்ணலாம். இந்த நெக் பெயினால வரக்கூடிய கிட்டினஸையும் நம்ம நல்லாவே அவாய்ட் பண்ணலாம்.